தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 85 புல்லறிவாண்மை. குறள் எண் 842. அறிவிலான் நெஞ்சு உவந்து ஈதல் பிரிது யாதும் இல்லை பெறுவான் தவம். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், அறிவற்ற ஒருவன் தான் பெற்ற பொருளை பிறர்க்கு மகிழ்வோடு தர முன் வருகின்றான் என்றால் அதற்கு காரணம் அந்த பொருளை பெற்று கொண்டவன் செய்த நல்வினை பயனே தவிர வேறொன்றும் இல்லை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், தமக்கு என்று கிடைத்த பொருளை சற்றும் யோசிக்காமல் மற்றவர்களுக்கு தரும் அறிவற்றவனின் செயல் அந்த பொருளை பெறுபவனுக்கு நன்மையை ஏற்படுத்தும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.